அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய தந்தை அபூ குஹாஃபா அவர்களை நபி கிட்ட கூட்டிக்கிட்டு வராங்க இஸ்லாத்தை ஏற்பதற்காக. யா ரசூலுல்லாஹ், எங்க அத்தா களிமா சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த தோற்றத்தை பார்த்து, வயோதிகத்தினுடைய அந்த நிலையை பார்த்து ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அபூபக்கர் என்ன காரியம் செஞ்சீங்க நீங்க? அவங்கள வீட்டுல இருக்க வச்சுட்டு என்ன கூட்டிருக்கலாம்ல, நான் வந்திருப்பேன்ல, அவங்களையும் கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். இங்க பெருமக்கள் ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாங்க. நபியின் மீது விரோத எண்ணம் கொண்டவர் அபூ குஹாஃபா. அவங்க ரசூல்லாவை திட்டுறது, ரசூல்லாவை ஏசி பேசுறது, இந்த நிலையில் இருந்தவர் அபூ குஹாஃபா. இந்த வார்த்தை அவங்களுடைய செவியில விழுந்தவுடன் அவங்க நினைச்சாங்களாம், இப்படிப்பட்ட கருணை உள்ளம் கொண்டவரையா நம்ம மீது இவ்வளவு இறக்கப்படுறாரு, இந்த நற்பண்புக்கு சொந்தக்காரரான முஹம்மதையா இத்தனை ஆண்டு காலம் நம்ம சபிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டு விரோத எண்ணம் கொண்டிருந்தோம் என்பதாக அவர்கள் யோசித்தார்கள் என்பதாக வரலாறிலே பதிவு செய்யப்படுகிறது. பெருமக்களே, தன்னை எதிர்த்தவர்களை, தன் மீது தேவையில்லாத விமர்சனங்களை வைத்தவர்களை தன்னுடைய அழகிய நற்குணத்தால் கவர்ந்தார்கள் எம்பெருமான் செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு அவர்கள் அபூ குஹாஃபா ரலியல்லாஹுவாக மாறி போனார்கள். அதனால பெருமக்களே, அந்த நபியினுடைய நற்குணத்தை நாமும் முழுமாற உள்ளத்திலே வளர்த்து சீரோடும் சிறப்போடும் வாழ முயற்சிப்போம். அல்லாஹ் கிருபை செய்வானா.